ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த சாங் வந்து பார்த்தினாக்கா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பொருளை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகும். இதில் வந்து பண்ண ஜஸ்ட் நான் லிக்ஸ் மட்டும் தான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ணாக்கா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்கா நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டொல் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெவலப் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஃபானுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபானை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் மோஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க அடாப்ட். இந்த ஆப் வந்து இப்போ நான் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்அவுட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம்தான். பட் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணப்பட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஒரு ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே ஃபைல் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சூப்பராகவே வந்து பண்ணாக்க அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க, அது ஹெல்ப் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஹைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபாண்ட் இன்புட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைட் மோஷன் ஓப்பன் பண்ணும்போது வந்து பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக 99% எல்லாருக்கும் சேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸர் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சேஞ்ச் ஆகலைனாக்கா சேஞ்ச் ஆகுது அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபீஸன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும் அது சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே டிக்கனே இருக்காது வந்து பண்ணாக்க நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிக்கும் நம்ம பேஜ் வச்சு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொருளை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அது கட்டை வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மார்க்கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மிட கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க செகண்ட் புக் மார்க்கு எங்கே முடியுதோ ஜஸ்ட் அது வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த செயலி கிராப் யூஸ் பண்ணி இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டன் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபார்ம் வச்சு இருக்கா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு இது வந்து பண்ணாக்க இந்த பிக்கு கட்டை மேலே மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கீஃபார்முக்கு சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ ஒரு சின்ன கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபெக்டில் கலர் ரேட் இருக்கா ப்ரெல் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மோஷன் பெல் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேலஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது, பட் நான் இருந்தாலும் அந்த க்ரீஃபேம் வந்து பண்ணக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் தள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இது வந்து பண்ணக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் புக் மார்க் போயிட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மிட கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பில் இருக்காதுங்க கில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸை கில் பண்ணுறீங்க. இதில் கீழே வந்து பண்ணாக்க பேஸ் ஸ்டைலுக்கு நிறைய ஏறுமா இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த பிக் வந்து பண்ண கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க இந்த மாதிரி உங்கள் விரலில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு போயிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இப்போ டேட்டா நீங்கள் பேஸ் ஸ்டைல் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் இதில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் போயிட்டு இப்போ நான் சொன்ன அதே சேமத்தில் எஃபெக்டை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தினாக்கா லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபஸ்ட்டு பிக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒரு புல் கலர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயருக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்புறமா ஆட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 2.2 செகண்டுக்கு கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 2.22 செகண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஓகே. இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு இப்போ நீங்கள் பேஜ் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ அதோடைய ஃபுல் பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸாக இருக்குது அதை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்கை சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லிரிக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல லிரிக்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு அதுக்கு கீழே வரமே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்காதுங்க செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க உங்களோட பிக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணியே இருக்காங்கிறது ஒரு டைம் 2 டைம் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்முடைய டெஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய ஃபேஸ் மேலே வந்து பண்ணாக்க உள்ளது. ஸோ அதையும் நம்ம மறைக்கிறதுக்காக தான் பேஜ் வச்சு ஆட் பண்ண பாருங்கள். ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு டூப்ளிகேட் இருக்குது அதை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேக்கு மேலே நீங்கள் கொண்டு போங்க. இந்த இடத்துல பிக்சல் இருப்பாருங்க நம்ம சேஞ்சஸ் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. கரெக்டாக லேயருக்கு நேரம் கீழே. ஓகே. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா அது செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த பிக்கை நீங்கள் பேஜ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே பேக்கில் போயிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இதே பேஜ் வச்சு உங்களுக்கு ஒரு இல்லை நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த லுக்கில் நம்ம கொண்டு வந்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பேஜ் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாமா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 2.21 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கிழக்கு நாம் கொண்டு வந்துட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ஆடாயிடுச்சா? ஸோ இப்போ நாம் வந்து பண்ணாக்க இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் சின்ன பிக்கும்போது பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு கலரை வேணால் இப்படி வச்சுக்கோங்க. இல்லை நான் பிரில் காட்டினா பேக்ரவுண்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா அது செலக்ட் பண்ணுறீங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இதில் ஃபில் கம்ப்ரெஷர் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் அந்த லேயரின் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க 2.21 செகண்ட் வரைக்கும் இந்த லேயர் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அது இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ரைட் சைடில் கீழே வந்து பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சேச்சுரேஷனை மட்டும் வந்து பண்ணாக்க மேனேஜ் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. பேக்ரவுண்டில் உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சா? இப்போ மேலே அந்த பேஜ் பாருங்கள். ஜஸ்ட்டு அதுக்கான எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில்
ட்ராயிங் எட்ஜ் இருக்கு பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லைன்ல தேர்டு வந்து பண்ணாக்க சென்ட்ரல் லைன் வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பண்ண கலர் இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு நேராக போயிட்டு ஒயிட் கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் தான் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கீழே வந்து பண்ணாக்க அவுட் செட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு 1 வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சு விட்டுக்குங்க. ஓகே, 1 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபிட் இதில் ஆட் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு பார்டர் ஷேடோ இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல சைஸ் இருக்கா, ஜஸ்ட் இதை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 60-70 கிட்ட வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். சொன்ன இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேட் நோட்னு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்டு வந்து பண்ணாக்க 0வையும் இன்னும் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு 0.16 ஒரு 70 செகண்ட் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம். இப்போ கரெக்டாக அந்த பிக்குக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டோட சைஸ் வந்து பண்ண கம்மி பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த செகண்ட் ஃபியூம் இருக்கா, அதுக்குன்னே வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணாக்க நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 2 கிஃபேமுக்கு சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது ஒரு சின்ன கிராஃபை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு அடையாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்குங்க இடத்துல ஷோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மோக் மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ அது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரிங் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கலாம். இதில் ப்ரொசீஜர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அமௌண்ட் இருக்கும், அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு லைட்டு நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்மோக் வெயிட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மேலே நம்ம மூவ் பண்ணி ஸ்கேலும் லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே புஷ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம், இப்போ லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம். இதில் வந்து பண்ணாக்க ஜட் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 500 ஒரு 400 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கரெக்டாக அந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் ஆச்சா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒரு டெப்லெட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சைடில் வந்து பண்ணாக்க ஒரு டார்க்னஸ் மாதிரி ஒரு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த அதே ஸ்கொயர் பாக்ஸு நம்ம ஃபுல் கம்ப்ரெஷர் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன பிக் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேல் வேறு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் சாங் 2 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி விட்டுங்க. இப்போ ஜஸ்ட் இந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டருக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஜஸ்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்டர் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேலே பிளாக்காக இருக்குது, அது இங்கே வரல நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ கீழே பிளாக்காக இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலருக்கு பதிலாக நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க சைடில் ஒரு லைன் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் இது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும், அதனால் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிடலாமா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 2.221 செகண்ட் 2.22 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம இதில் கொடுத்துருக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்ப்ரெஷன் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்குங்க. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வேணுனாக்க ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டூப்ளிகேட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி
வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீட்டில் எது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா மறக்காமல் என்னுடைய ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.